திருடர் ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸில். நான் தான் டிபிகே டிரைவரு அப்படின்னு வாஜ்பாய் நடத்த திருடர்கள் தான் கலெக்டர் ஆஃபீஸில். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்கண்ணா. ஐயா ஏன் தானா ரோட்டில் நின்று பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் ரோட்டில் நின்று இப்படி கஷ்டப்பட்டு ஏன் பேசிட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு ஆள் இல்லாமல் உங்கள் லைன் போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் வர்றீங்க, யாரும் இல்லாதப்ப இவத்தை வந்து பறிச்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்காரர் எல்லாமே டெம்பிள் அடிச்சுக்காரரே மூஞ்சி எல்லாம் மாற்றிட்டு ராமச்சந்திரையா வந்தார். ஆண்டிப்பட்டியில் இருந்தார். இங்கே ஆண்டிபாளையம் மயிலம்பாடிக்கிறது 1/2 கிலோமீட்டர். ஆண்டிபாளையம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். ஆண்டிபாளையம் எங்கே இருக்குங்க ஐயா? எல்லாம் வந்து அங்கே சக்கரை நிலையம் கலந்து மூளை கேட்டு அசிமா கெட்ட வார்த்தை வச்சு அடிச்சு கொள்ளலாம். 80லேயே கழுகுமலை கல்லன் 4 குடிமகன் திருடன் ஆக்கி கையெழுத்து வாங்கணும். பார்லிமெண்ட்டில் இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க. 86 அமெரிக்காவில் பேர் எம்ஜி ராமச்சந்திரையா இருந்தார். 89 திருப்பெரும்புதூர் எங்கள் ஊர் சின்னப்பரிச்சி வளையம்புதூர். இங்கே ஒரு அவரே வந்து பையன் வேண்டாம், காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம், கணவனுக்கு கிட்டாது குழந்தைக்கு தான் மொத்தம். அதனால பையனுக்கு பணம் கொடுக்கணும். எங்கள் அப்பா போயிட்டாரா இல்லை முனிய போட்டு அண்ணக்கூடி என்னை வளர்த்தவங்க இவங்களோட பையன் இல்லை, இவங்க பங்கு வாங்கிட்டாங்களா? 96 பார்லிமெண்ட்டில் காசு அவர் நெஞ்சு வச்சு அது பொதுவாக என் மனசு தங்க துண்டு கட்டி நெல் வண்டி ஓடிட்டாங்க. அது மாதிரி தான் கட்டுவார். ஓட்டோ கூட எங்கள் வீட்டில் சரிங்க ஐயா. கோச்சிக்காம ஓரமாக இல்லைங்க பிரிச்சுட்டாங்க. ஓரமாக நம்பரில் அப்போ இல்லை டிரைவராக போனப்போ எல்லாம் மாற்றி காமிச்சு 2000 நிறுத்திட்டாங்க. அண்ணனை பழைய ஈஸ்வரனை 2000லேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி ஐயா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டா பிச்சை எடுத்து சாப்பிடலாம், செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி சாப்பிடுங்க. சும்மா சாப்பிட்டா கெட்ட வார்த்தை வரும். அது சக்கரை நிலையம் கலந்து. சரி, நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா ஐயா? நான் ஏதாவது அடுத்து உங்கள் இடத்துல சாப்பிடக்கூடாதுங்க ஐயா. ஓ அப்படிங்களா? உங்களுக்கு சாப்பிட்டா உங்களுக்கு எனக்கு வார்த்தை வந்து அசிங்கமாக வரும். அடுத்து உங்களுக்கு வச்சா அது நீங்கள் எனக்கு நண்பராக பேசுகிறீங்க. ஆமாம். உங்கள் பெரியவங்க வந்து எனக்கு எதிராக இருந்தால் அசிங்கமான 2. ஐயா இல்லைங்க ஐயா, நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய குரல் கொடுக்குறீங்க, உரிமையை கேட்குறீங்க. இல்லைன்னு சொல்ல உங்களை நான் பாராட்டுறேன். அது கண்டிப்பாக நடக்கும் இல்லைங்க ஐயா? நல்லபடி நடக்கும். உயிரோடு இருந்தால் பெரியவங்க யார் பெற்றவங்க வந்து நீ பையன் வேண்டான்னு தான் 8ஆம் படித்து விவசாயம் வளர்ந்த பையன் வேண்டாம். அதுக்கெல்லாம் ஐஜுமெல்லாம் சிறுபைச்சிருந்தா உனக்கு பலிக்காகத்தான் கொடுத்தான். உனக்கு வேற எதுவுமே சாப்பிட மாட்டீங்களா? கொடுப்பாங்க ஐயா, பாசமாக கொடுப்பாங்க. நானும் பசிக்கும் வாங்கி ஒரு கொஞ்சம் மாதிரி 2 வேளை சாப்பிட்டு. சரி, நானும் அதே பாசமாக தரேன். நீங்கள் வாங்கி நான் போய் வாங்கிட்டு ஐயா. நீங்கள் சொன்னதே பரம. ஐயா 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 பரவாயில்லைங்க. சரிங்க ஐயா, நீங்கள் பாருங்க, கொஞ்சம் ஓரமாக பேசுங்க. 2வது பேசுறது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஓரமாக தாங்க ஐயா அப்படின்னு பேச. சரி, ஏன்னா வண்டியெல்லாம் வேகமாக வருது. அதான் சொல்கிறீங்களா, கொலை பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது. நான் தாக்கப்பட்டாவோ கைகால் முடிஞ்சாவோ 100% 76 2020 வரைக்கும் சம்பாரிச்சவங்க ஒரு கொலை பண்ணு தான். மேலே இருக்கிறவங்க நல்லவங்க. 50 வருஷக்காரர் பணங்கள் பறிக்கப்பட்டு தண்டிப்பா சோளக்காடு பார்த்து. நீங்கள் டிரைவர் வேலை பார்த்தீங்க. இப்போ என்ன வேலை, பிஸ்னஸ் எதாவது பண்ணுறீங்களா ஐயா? அதெல்லாம் இல்லைங்க ஐயா, சாமி தானே பிச்சை தான் எடுக்கிறீங்க ஐயா. வேலைக்கு போனால் சிஇட்டு சொல்லி அவங்க அப்பா கேஸ் போட்டு மேலே போயிட்டாரு. 80லேருந்து